இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் எப்படியெல்லாம் பாதிச்சிட்டு இருக்கு, எந்த விதத்தில் பாதிக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடுகிறது. திசை மாற்றம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருந்தால் கூட பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபடுகிறது. அப்போ இந்த வாஸ்து ஆராய்ச்சிக்காகவும் கன்சல்டிங்காகவும் டைரக்ட் விசிட் போகும் பொழுது இதையெல்லாம் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறம்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு வடகிழக்குலையோ அல்லது வடக்கு மத்திய பகுதியிலையோ அல்லது வடமேற்கு உள்மூல படிக்கட்டுகளாகவோ படிக்கட்டு அமையும் போது அந்த இடத்துல நிறைய பொருளாதார தடைகளோ, முதல் ஆண் வாரிசு, முதல் பெண் வாரிசு, குடும்ப தலைவி, குடும்ப தலைவர் இவங்கெல்லாம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பும், அதிக கடனும், தீராத நோய்களும், அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அந்த வீட்டோட வாஸ்து கொடுத்துருது. அப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியாக இடித்து சரி செய்ய முடியாத சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக அதுக்கு ரெமெடி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாத இடங்களில் இப்போ இன்னொரு விஷயத்தையும் கவனிக்க முடியுது வாஸ்து ஆராய்ச்சிக்கு போகும்பொழுது. ஏன்னா ஒரு வீடு, ஒரு மனை அப்படிங்கிறது ஆண், பெண், அழி அப்படிங்கிற 3 விதத்தில் அமைகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த ஆண் வீட்டிற்குண்டான நபர்கள் அந்த வீட்டில் இருக்காங்களா,